ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எள்ளு கூட எடுத்துக்கலாம். வெண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு போட்டுக்கோங்க, அதோட கடலை மாவு போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வெண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. வெண்ணெய் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், விரலை விட்டு நல்லா உள்ளே போகணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ முறுக்கு பிள்ளைற பின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கோடு இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. வானலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து பிழிஞ்சு விடலாம். நல்லா ஷேக் பண்ணுங்கள், ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது. இப்போது நல்லா இதை திருப்பி விடுங்க. எல்லா சைடும் வேகட்டும். அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சா தீஞ்சிரும். ஸ்லோவாக வச்சா தான் உள்ளே இருக்கிற மாவில் நல்லா வேகும். 1 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த பக்கம் திருப்பி போடுங்க. முறுக்கு எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை அடங்கினா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். முறுக்கு நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோன்னே எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பான ரிப்பன் முறுக்கு தயாராகிடுச்சு. நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.